இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. மதுரை மாவட்டம் ஏழுமலையை சேர்ந்த 50 வயதான ஆறுமுகம் குடும்பத்துடன் திருப்பூரில் வசித்து வந்துள்ளார். இவரது மகள் 22 வயதான சிம்யா, மகள் சிம்யாவிற்கு திருப்பூரை சேர்ந்த 27 வயது பிரேம்குமார் என்பவருடன் திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதியினருக்கு 3 வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது. மகளை விட்டு பிரிய மனமில்லாததால் தந்தை ஆறுமுகம் தனது வீட்டின் அருகேயே வாடகைக்கு வீடு பிடித்துக் கொடுத்து பிரேம்குமார் மற்றும் சிம்யாவை தங்க வைத்துள்ளார். பிரேம்குமாரும் சிம்யாவும் அங்குள்ள பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வந்துள்ளனர். இதனிடையே மதுபோதைக்கு அடிமையான பிரேம்குமார் தினந்தோறும் குடித்துவிட்டு வந்து சிம்யாவை துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனைவி சிம்யா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். இந்த நிலையில்தான் சிம்யாவிற்கு கன்னியாகுமரியை சேர்ந்த 25 வயதான பிரவீன்குமாருடன் அறிமுகம் ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்திருக்கிறது. அதன் காரணமாக இருவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு முறையாகியுள்ளது. ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்த சிம்யாவிற்கு பிரவீன்குமாரின் பேச்சு ஆறுதலையும் அரவணைப்பையும் தந்திருக்கிறது. மேலும் குழந்தையை தூக்கி கொண்டு கன்னியாகுமரி வந்துவிடு, நாம் நல்லபடியாக வாழலாம் என்று பிரவீன்குமார் கூறியுள்ளார். அதையடுத்து கடந்த 2ஆம் தேதி தனது குழந்தையுடன் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கன்னியாகுமரி சென்ற சிம்யா அங்கு தங்கி பிரவீன்குமாருடன் வசித்து வந்துள்ளார். இதனிடையே மனைவியையும் குழந்தையையும் காணவில்லை என்று பிரேம்குமார் வீரபாண்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அதில் சிம்யா கன்னியாகுமரியில் பிரவீன்குமாருடன் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அங்கு சென்று சிம்யாவையும் குழந்தையையும் மீட்ட போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பிறகு சிம்யாவை பெற்றோர் மற்றும் கணவரிடம் ஒப்படைத்தனர். இந்த சூழலில் 21ஆம் தேதி மதியம் வீட்டிலிருந்த மகள் சிம்யாவிடம் தந்தை ஆறுமுகம் இன்ஸ்டாகிராம் காதலனுடன் சென்றது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் கட்டிலில் படுத்திருந்த மகள் சிம்யாவை வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்துள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சிம்யா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பின்னர் உடல் அருகே அமர்ந்து தந்தை ஆறுமுகமும் உறவினர்களும் கதறி அழுதுள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிம்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தந்தை ஆறுமுகத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணத்தை மீறிய உறவால் ஆண் நண்பருடன் சென்ற மகளை தந்தையே கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் திருப்பூரில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.